ஐஸ்கிரீம் ரைஸ் சாப்பிட்டுருக்கீங்களா? ரைட்லா. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இந்த ஐஸ்கிரீம் ரைஸ் இருக்கு இல்லையா? கோவப்படாதீங்க சார். ஓகே, நான் ரெசிபிக்கு போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாலை காய்ச்சிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு சிட்டிகை குங்குமப்பூவும் 2 ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1/4 கப் ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். சரி. இது இந்த அளவுக்கு வெந்துட்டாலே போதும். இதை எடுத்து வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ இதை வடிகட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நான் ஒரு பவுலில் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதை பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு எந்த ஐஸ்கிரீம் சேர்த்தாலும் அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இப்போ ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். அதுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம குலாப் ஜாமுனோடையும் ஜிலேபியோடையும் நம்ம ஐஸ்கிரீம் வச்சு எப்போவுமே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும் போல. தேவையில்லை இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.